ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இட்டாலியில் ஒரு இளைஞர் தன்னோட மனைவியோடவும் தன்னோட ஒரு குழந்தை, பெண் குழந்தையோடவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பறிவோ ஒரு இதுவோ இல்லாததுனால விவசாயம் செஞ்சுட்டு அந்த மாதிரி பொழப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட மனைவி சொல்றாங்க, இந்த இடத்துல நம்ம மலர்கள் போட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நம்ம அந்த மாதிரியே பண்ணலான்னு சொல்லிட்டு மலர்கள் போட்டு அவர் நல்லா சாகுபடி பண்றாங்க. அது பண்றதுல அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியா இருக்கு, நல்ல விற்பனைகளும் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த ஊர்ல டிமாண்ட்ஸும் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அவருக்கு அந்த அந்த பூக்களோட தேவைகள் நிறைய இருக்கு. ஸோ டிமாண்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நம்ம ஒரு சின்னதாக ஒரு பொக்கே ஷாப் ஒன்று வைக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பொக்கே ஷாப் ஒன்று ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த குழந்தையும் பெரிய பொண்ணா ஆகுறாங்க. வளர்ந்து வளர்ந்து பெரிய பொண்ணாகி அவங்களும் அந்த பொக்கே ஷாப்பை நிர்வகிக்கக்கூடிய தகுதிக்கு அங்க இருந்து அவங்க பொக்கே ஷாப்பை பாத்துக்கிறாங்க இந்த குழந்தை. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க வரவங்களும் சரி, அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் சரி, எல்லாம் வரவங்க எல்லாத்துக்கும் பார்க்க ஆஹா இந்த பொண்ணு அழகா இல்ல இந்த பூ அழகாண்டே தெரியலையே, அவ்வளவு ஒரு பேரழகியா அந்த பொண்ணு இருக்கிறா. எல்லாருமே ரொம்ப விரும்புறாங்க. அவளை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இந்த காலகட்டத்துல அங்க ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்க கொஞ்சம் பணக்காரர் வட்டிக்கு விடுறவர் அவங்க ஷாப்புக்கு வராங்க. பூக்கள் வாங்குறதுக்காக அவர் வராரு. வந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை பார்த்துட்டு அவரும் மனசுக்குள்ள ஆஹா இந்த பொண்ணு இவ்வளவு நல்லா இருக்காளே, இவ்வளவு எப்படியாச்சும் நம்ம திருமணம் செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அப்படி ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இவரு ரொம்ப வயசுலயும் ரொம்ப அதிகம், அவருக்கு பார்க்கவும் கொஞ்சம் அவலட்சணமா இருக்காரு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இதுக்கு நம்ம எப்படியாவது திட்டம் போட்டுதான் நம்ம இந்த பொண்ணை நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாரு. அவங்க அப்பா கிட்ட பேசுற, நீங்க எவ்வளவு நாளைக்கு தான் எவ்வளவு சின்ன ஒரு ஷாப் வச்சு பண்ணுவீங்க, உங்களுக்கு தான் நல்லா போறதுக்கு இன்னும் நல்லா பெருசாக்கலாமே உங்களோட ஷாப்பை, நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு அதுக்காக கடன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவருக்கு ரொம்ப ஆசை வந்துடுது அவங்க அப்பாவுக்கு, அந்த பெண்ணோட அப்பாவுக்கு. அதை போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லும் போது அவங்க ஒய்ஃப்லாம் சொல்றாங்க, இல்லை வேண்டாம், அது அவ்வளோ சரியா வராதுங்க, ஏன்னா நம்ம இவ்வளோ பணம் போட்டு பண்றது கடன் வாங்கி அது அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிற மாதிரி ஐடியா அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் மனைவி சொல்றது அதெல்லாம் கேட்காம இவர் எப்படியாவது நம்ம இதை கடையை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இந்த பெரியவரோட உள்நோக்கம் என்னன்றத, வட்டி கொடுக்கறோட உள்நோக்கம் என்னன்றது இவருக்கு தெரியாம இவர் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட கடன் வாங்க ஒத்துக்கிட்டு கடன் வாங்கிறாரு. வாங்கி இவரோட ஷாப்பை பெருசாக்கி நல்ல பெரிய பொக்கே ஷாப் ஆக்கி பக்கத்து ஊருங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய ஆர்டர் எடுக்கிறாரு. நிறைய ஆர்டர் எடுத்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு அந்த கடை. இந்த ஷாப் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல விற்பனைங்க ஆயிட்டு நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப துரதிர்ஷ்டவசமா அவரோட மனைவி இறந்து போயிடறாங்க. ஸோ அவங்க இறந்து போன கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியா அவரோட இதையும் கவனிக்க முடியல, அந்த இதை பிஸ்னஸையும் கவனிக்க முடியல, வீட்டையும் பார்க்க முடியல, எல்லாத்தையும் பார்க்க முடியல. அவரோட பிஸ்னஸ் படிப்படியா சரிய ஆரம்பிக்குது. ஆர்டர்ஸ்லாம் ஸ்டாப் ஆகுது. ரொம்ப அவர் மன உளைச்சல் இதுவாகி அவர் அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றார். அந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த வட்டி கொடுத்தாருல அவரோட சூழ்ச்சியை ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா வட்டி மேல வட்டி போட்டு வட்டி மேல வட்டி போட்டு இவர்கிட்ட கேக்குறாரு, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு, நான் வட்டி கொடுத்த பணத்தை எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிமாண்ட் பண்றாரு. அவரை ரொம்ப இது பண்ணி அவரோட வீடையும் ஜப்தி பண்றாரு இவர். அதையும் பண்ணிட்டு கடனையும் சீக்கிரமா கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணவும் அவங்கள ரொம்ப அவர் என்ன பண்றதுன்னே புரியாம அவரும் அவரோட பொண்ணும் நிர்கதியா நிக்கிறாங்க. பண்றதுனே தெரியாம ஒரு யோசனையில நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வட்டி கடைக்காரர் ஒரு திட்டம் போட்டு ஏற்கனவே திட்டம் தீட்டி வச்சிருந்து ஒரு யோசனை சொல்றாரு.
அந்த அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஃபுல்லா கூழாங்கற்களா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாதையில ஃபுல்லா வெள்ளைக்கல், கருப்பு கல், எல்லா கல்லும் சேர்ந்த கூழாங்கற்களா இருக்கும் ஃபுல்லா அவங்களோட நடப்பாதையில. இந்த கல்லுல இருந்து நான் ஒரு கருப்பு கல்லையும் வெள்ளைக்கல் ஒன்றும் எடுத்துட்டு ஒரே பையில போட்டு காட்டுவேன். அதுல வந்து இந்த பொண்ணு வந்து கருப்பு கல்லை எடுத்தானா நான் வந்து இந்த கடனையும் தள்ளுபடி பண்ணிருவேன். நான் வந்து அந்த பொண்ணையும் எனக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு வெள்ளைக்கல் அந்த பொண்ணு வந்து எடுத்தாங்கன்னா கடனை வந்து தள்ளுபடி செஞ்சிருவேன், ஆனா வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் சொல்றாரு. வேற வழி இல்லாம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரின்னு அதை வந்து ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த வட்டி கடைக்காரரு அங்க இருக்கிற ஒரு வெள்ளை கலர் கல்லையும் ஒரு கருப்பு கல்லையும் ரெண்டையுமே கருப்பு கல்ல வந்து எடுக்கிறாரு கையில. அதை திருட்டுத்தனமா அவர் எடுக்கிறத அந்த பொண்ணு தான் பாத்துருச்சு. மத்த யாரும் அங்க இருக்கிறவங்க யாரும் பார்க்கல, அந்த பொண்ணு பார்த்துட்டே இருந்திருக்கு. சோ அவர் எடுத்து அந்த பைக்குள்ள போட்டுட்டு நிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன யோசிக்குதுன்னா, இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி போட்டு அவரு காட்ட போறாரு, இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யலான்னு அந்த பொண்ணு வந்து யோசிக்குது. அதுல வந்து அது ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து யோசிக்குது. நம்பர் 1 வந்து என்ன யோசிக்குதுன்னா, ஒண்ணு இதுல போட்டிருக்கிறது வந்து இவர் வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமா இந்த மாதிரி கல்லு போட்டிருக்காருன்னு நம்ம சொன்னோம்னா மறுபடியும் வெள்ளைக்கல்லும் கருப்பு கல்லும் போட்டு எடுக்க சொல்லுவாங்க. அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு கையில கருப்பு கல் வந்தா நம்ம என்ன பண்றது, அது ஒரு ஆப்ஷன். 2வது அந்த பொண்ணு என்ன யோசிக்குதுன்னா, இது வேணான்னு சொல்லிட்டு நம்ம மறுப்பு தெரிவிக்கலாம், இது செய்யவே வேணாம்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சாலும் திரும்பவும் இவர் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறாரு. இப்போ 3வது ஆப்ஷன் வந்து இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. 3வது என்ன ஆப்ஷன்டா, அதுல போட்டிருக்கிறது கருப்பு கல்லுன்னு தெரிஞ்சே அந்த பொண்ணு வந்து ஒரு கல்லை எடுக்கலாம். எடுத்தா என்னன்னா அவங்க அப்பாவுக்காக இவளோட வாழ்க்கையை தியாகம் பண்ணணும், தியாகம் பண்ணிட்டு இவரோட போயிட்டு வாழணும். ஸோ வந்து இந்த 3 ஆப்ஷன் தான். கீழே இருக்க கல்லை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எடுக்கும் போது இவ வந்து உள்ள கையை விட்டு அந்த கல்லை எடுத்துறா வெளியில. எடுத்துட்டு என்ன பண்ணிட்டானா, அப்படி கீழே தவறிட்ட மாதிரி கீழே போட்டுட்டோன்னா ஐயோ என்னோட நான் எடுத்த கல் வந்து கீழே விழுந்துருச்சே, அந்த கல்லுங்களோட சேர்ந்துருச்சே, எனக்கு எங்கே இருந்துன்னு தெரியலையே. அந்த பேக் உள்ள இருக்க கல்லை பாருங்க, அதுல என்ன கல் வந்துச்சுன்னா நான் எடுத்த கல் என்னன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றா அங்க இருக்கிறவங்ககிட்ட. ஸோ வந்து அது மாதிரி வந்து உள்ள இருந்து அந்த எடுத்தா அந்த கருப்பு கல் தான் வந்துச்சு. அப்ப எல்லாரும் அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு எடுத்தது வந்து அப்போ வெள்ளைக்கல் தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த வட்டி கடைக்காரருக்கு முகமே வெளிரி போயிருச்சான். ஸோ அந்த டைம்ல வந்து அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கடனை எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிட்டு அந்த பொண்ணையும் அவர் கட்டிக்கிற முடியல. ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்து அந்த நேரத்துல வந்து பதறி போயோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையோ ஒரு குழப்பத்தோடையோ நம்ம நிக்க கூடாது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு துன்பம் நம்மளுக்கு ஒருத்தவங்க தரும்போது அந்த துன்பத்துக்கே ஒரு துன்பம் கொடுத்துடணும் யோசிச்சு நல்ல விதமா திங்க் பண்ணி அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்டோரியோட ஒரு கருத்து. ஸோ நம்மளும் வந்து சில நேரங்கள் வந்து என்ன பண்றதுன்னு திணற நேரத்துல வந்து ஏதாவது ஒரு வழி இருக்கும் நம்மளுக்கு ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலைமையில இருந்து. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளும் வந்து வாழ்க்கையில வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டோரியோட நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு நல்ல ஒரு கதையோட நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.